ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிடம் சார்ந்த வீடியோ பதிவு பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவானது உங்களை தினந்தோறும் வந்தடையும். ஜோதிடம் பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். பாதகாதிபதி பற்றிய ரகசியங்களில் தற்போது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 ஸ்திர லக்னங்களுக்கும் பாதகாதிபதிகள் என்ன மாதிரியான பாதகத்தை செய்வார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 லக்னங்களும் ஸ்திர லக்னங்கள். ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் பாவாதிபதினு சொல்கின்ற பாக்கியாதிபதிகளே பாதகாதிபதிகளாக வருவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இப்போ ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் பாவாதிபதி சனி பகவான், திரிகோணாதிபதி, மாபெரும் சுபர். சிம்ம லக்னத்திற்கு முதல் தரமான யோகாதிபதி செவ்வாய், அவரே 9ஆம் பாவாதிபதி, முதல் தரமான யோகாதிபதி. விருச்சிக லக்னத்திற்கு 9ஆம் பாவமான சந்திர பகவான் நண்பர், முதல் தரமான யோகாதிபதி, அவரே பாதகாதிபதியாக வருகிறார். கும்ப லக்னத்திற்கு சுக்கிர பகவானே யோகக்காரகன், அவரே பாதகாதிபதியாக வருகிறார். அப்போது ஜோதிடத்தில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் பாவாதிபதி யோகாதிபதி, திரிகோணாதிபதி, நன்மை செய்ய கடையப்பட்டவர், அவர் எப்படி பாதத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் வந்துகிட்டே இருக்கும். என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 லக்னங்களுக்கும் யோகாதிபதியான 9ஆம் பாவாதிபதிகள் பாதகத்தை மிகப்பெரிய அளவுக்கு செய்ய மாட்டார். எப்பொழுது அவர்கள் பாதகத்தை செய்வார்கள் அப்படி சொன்னால், இப்போ ரிஷப லக்னத்திற்கு சனி பாதகாதிபதி. ஆனால் ரிஷப லக்னத்திற்கு சனி யோகர் நண்பர் அப்படிங்கிற காரணத்தினால நிச்சயமாக சனி பகவான் சனி தசனை பற்றி நடக்கிற காலகட்டங்களில் பாதகத்தை செய்ய மாட்டார். சனி பாதகத்தை செய்யணும்னு சொன்னால் ரிஷப லக்னத்திற்கு 3 கூடிய பரம எதிரியான சந்திரனுடைய இணைவு சனிக்கு இருக்கும் பொழுது சனி திசை உங்களுக்கு பாதகத்தை செய்யும். சரிங்களா? ரிஷப லக்னம் 3 கூடைய சந்திரன், சுக்கிரனுக்கு பகை கிரகம். அந்த சந்திரன் ஒரு வகையில் மாரகாதிபதி. அந்த சந்திரன் ரிஷப லக்னத்துக்கு யோகரான சனியுடன் இணையும் பொழுது சந்திரனால் சனி கெட்டு யோகத்தை செய்ய வேண்டிய சனி பகவான் உங்களுக்கு பாதகத்தை செய்கின்ற கிரகமாக மாறிடும். குறிப்பாக தேய்பிரை சந்திரனாக இருந்து சனியும் சந்திரனும் மிக நெருக்கமாக இருக்கும் பொழுது ஜாதகர் கடுமையான ஒரு கோபக்காரனாக இருப்பார், ஏட்டிக்கு போட்டி பேசுவார். சரிங்களா? அப்போது அந்த சனி சந்திரனுடைய உயிர்காரத்தின் அடிப்படையில் சனி திசை உங்களுக்கு அது பாதகத்தை செய்கின்ற திசையாக மாறிடும். காம்பினேஷன் தான், ஜோதிடத்தை பொறுத்தவரையிலும் காம்பினேஷன் தான். இயற்கை பாவராகிலும் ரிஷப லக்னத்திற்கு முதல் தரமான யோகாதிபதி எந்த சூழ்நிலையிலும் ரிஷப லக்னக்காரவங்களுக்கும் துலா லக்னக்காரவங்களுக்கும் சனி பகவான் தீமை செய்வதாக சரித்திரமே இல்லை. அன்லஸ் அந்த சனி பகவான் ரிஷப லக்னத்துக்கு ஆகாத கிரகமான குரு, சந்திரன் போன்ற செவ்வாய் போன்ற கிரகத்துடன் இணையும் பொழுது, குறிப்பாக சந்திரன் கூட சனி பகவான் இணையும் பொழுது அங்கே சனி பகவான் பாதகாதிபதியாக செயல்பட்டு பாதகத்தையும் ஜாதகருக்கு செய்து விடுவார். சரிங்களா? இது ரிஷபம். சிம்மத்துக்கு பாருங்கள், சிம்ம லக்னத்திற்கு முதல் தரமான யோகாதிபதி பாக்கியாதிபதி செவ்வாய். சரிங்களா?
அப்போ செவ்வாய் தனிச்சிருந்து 9ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது செவ்வாய் பாதகத்தை செய்ய மாட்டார். அப்போ செவ்வாய் எப்பொழுது பாதகத்தை செய்வார்? சிம்மலக்கணத்திற்கு 3 கூடிய சுக்கரனோடு செவ்வாய் இணையும் பொழுது. சிம்மலக்கணத்திற்கு 3 கூடிய சுக்கரன், சூரியனுக்கு சுக்கரன் அந்தளவுக்கு நட்பு கிடையாது. சரிங்களா? அப்போது சிம்மலக்கணத்துக்கு 3 கூடிய சுக்கரனோடு செவ்வாய் இணைந்து 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அல்லது சுக்கர பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பாதகத்தை செய்யும். அப்போ சிம்மலக்கணத்திற்கு 9ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருக்கும் பொழுது, செவ்வாய் திசை நடக்கும் பொழுது சுக்கரனுடன் இணைவதால் செவ்வாய் கெட்டு செவ்வாய் பாக்கியாதிபதி உங்களுக்கு பாதகாதிபதியாக மாறிவிடுவார். இப்போ 9ஆம் இடத்துல செவ்வாய் இல்லை அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகங்கள் பாதகத்தை செய்யும். சரிங்களா? ஏன்னா பாதக ஸ்தானம் அது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பலக்கணக்காரத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். 9ஆம் இடத்தில் அமர்கின்ற கிரகங்களும் பாதகத்தை செய்யும். 9ஆம் பாவாதிபதி யாரு கூட இணையக்கூடாதோ அவங்களோட இணைந்தால் அந்த பாதகாதிபதி பாக்கியாதிபதி பாதகத்தை செய்வார். உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விருச்சிக லக்னத்திற்கு 9ஆம் பாவமான கடகமனை யோகத்தை செய்கின்ற கிரகமாக இருக்கும். ஏன்னா அவர் தான் பாக்கியாதிபதி சந்திரன். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சந்திர பகவான் மிகப்பெரிய அளவுக்கு தீமை செய்வது இல்லை. ஆனால் அதுவே தேய்பிறை சந்திரனாக இருந்தால் சந்திரன் பாதகத்தை செய்யும். குறிப்பாக விருச்சிக லக்னத்திற்கு 3 கூடிய சனியுடன் சந்திரன் இணையும் பொழுது, சனி சந்திரனுடைய இணைவு 9ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக சந்திரன் பாதகத்தை செய்யும், பாக்கியத்துக்கு பதிலாக பாதகத்தை செய்யும். அப்போ சந்திரனுடைய உயிர்காரவத்தம் என்ன? தந்தை, தாய். தாய் வழியில் உங்களுக்கு பாதம் நடக்கும். 9ஆவது ஸ்தானம் அப்பா ஸ்தானம். அப்போ தந்தை தாய் வழியில் உங்களுக்கு பாதகம் செய்யும். கும்பலக்கணத்திற்கு பாக்கியாதிபதி சுக்கிரன், துலாமனை 9 கூடையவர். சரிங்களா? 9ஆம் இடத்தில் சுக்கிரன் தனிச்சிருக்கும் பொழுது நிச்சயமாக பாதகத்தை செய்ய மாட்டார். ஆனால் அதே 9ஆம் பாவாதிபதி சுக்கிரன் கும்பலக்கணத்திற்கு 3 கூடிய செவ்வாயுடன் இணையும் பொழுது, சரிங்களா, சுக்கிரன் செவ்வாயுடன் இணைவதால் செவ்வாயால் சுக்கிரன் பகவான் கெட்டு சுக்கிர திசை உங்களுக்கு பாத திசையாக மாறிடும். காம்பினேஷன் தான், கிரகங்களுடைய இணைவு தான். சரிங்களா? அப்போது கும்பலக்னம் 9ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இணைவு இருக்குது. செவ்வாயால் சுக்கிரன் கெட்டு போகிறார், சுக்கிரனால் செவ்வாய் பலப்படுத்தப்படுகிறார். அப்போது கும்பலக்கணத்தில் பிறந்துட்டா சுக்கிரன் செவ்வாய் இணைவு 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது செவ்வாய் திசை சூப்பராக இருக்கும், சுக்கிர திசை உங்களுக்கு பாதகத்தை செய்கின்ற திசையாக மாறிடும். சரிங்களா? கிரகங்களுடைய இணைவு கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். பாக்கியாதிபதி எப்பொழுது பாதகத்தை செய்வார் அப்படி சொன்னால், பாக்கியாதிபதிகள் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த லக்னத்திற்கு பாவிகளான 3ஆம் இடத்து அதிபதிகளோடு இணையும் பொழுது, அல்லது 6-8 அதிபதிகளோடு இணையும் பொழுது பாதக அதிபதிகள் பாதகத்தை தன்னுடைய தசாபதிகள் செய்வார்கள். இன்னொன்று, ரிஷபம், சிம்மம், விருச்சிக, கும்பலக்கணத்திற்கு 9ஆம் இடம் என்பது தந்தையோடைய ஸ்தானம். எனவே இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு பாதகங்கள் நடைபெறும். சரிங்களா? அப்போது 9ஆம் இடத்துல இப்போ சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் 9ஆம் இடத்தில் இருந்தால் நீ தவறு. சரிங்களா? 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், லக்னாதிபதி உச்சமிருக்கிறார். அப்போ சூரியனுடைய ஆளுமைத்தன்மை அங்கே இருக்கும். ஜாதகர் லக்னாதிபதி உச்சம் பலமடைகிறார். அப்போ அரசாங்க துறைகளில் மிகப்பெரிய பதவி, அந்தஸ்து, ஆளுமைத்தன்மை, மெஜஸ்டிக் அப்பியரன்ஸ், கம்பீரமான தோற்றம், பேச்சு எல்லாமே சூப்பர். சரிங்களா? அரசியல்வாதிக்கு அந்த மாதிரியான அமைப்புகள் வேறு. ஆனால் அந்த சூரியன் பாதகஸ்தானம் என்கின்ற இடத்தில் இருக்கும் பொழுது அரசார்ந்த துறைகள் மூலமாக லாபங்களும் கிடைக்கும், பாக்கியங்களும் கிடைக்கும். அதே சமயத்தில் சூரியனுடைய உயிர்காரவத்தமான தந்தை வழிகளில் அவர்களுக்கு சில பிரச்சனைகளும் வரும். இதை மறந்துடக்கூடாது. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கு கணக்கு பண்ணணும். அப்போ ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பலக்கணத்திற்கு, ஸ்திரலக்கணத்திற்கு 9ஆம் பாவாதிபதி பாதகாதிபதி பாக்கியாதிபதி. சரிங்களா? அப்போது பாக்கியாதிபதிகள்
அந்த லக்னத்திற்கு 3, 6, 8ஆம் அதிபதிகளோடு இணையும் பொழுது பாக்கிய அதிபதிகள் பாதக அதிபதிகளாக மாறிடுவார் தன்னுடைய தசாபத்தி காலகட்டங்களில். சரிங்களா? நன்றி.